நமஸ்காரங்களான எங்கள் ஃபார்ம் அசோசியேஷன் இங்கே வந்து கிரேஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பெஷல் அக்கேஷனால். ஸோ நான் ஒரு ஓனராக பேசல, ஒரு ஃபார்மர் தான் இங்கே வந்து பண்ணியிருக்கேன். ஈவன் ஐ எம் டூயிங் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இஸ் வென்யூ எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா சித்தனப்பள்ளி, க்ளோஸ் டு த டேம் கிட்டே தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஆக்சுவலாக நம்ம ஹொசூரில் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி, பெங்களூரில் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹையர்னால எதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பெங்களூர் காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் வெரி ஹை, ஹொசூர் காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் வெரி லோ. எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க சொல்லுங்கள். 2 minutes தான். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் எது பேஸ் பண்ணீங்கன்னா நம்ம கிடைக்கிற ஃபுட்டு பேஸ் பண்ணி தான் நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பெங்களூரில் இன்னைக்கு வந்துட்டு லேண்டே இல்லாதனால தான், அங்கே எதுவுமே ஃபார்மிங் இல்லாதனால தான் அங்கே பெங்களூரில் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம ஒசூரில் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் எதுக்கு கம்மியாக இருக்குதுன்னா நமக்கு ஈஸியாக ஃபுட்டு வந்துட்டு கிடைச்சிட்டு இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஸோ இன்னைக்கு இந்தியன் ஜிடிபி எடுத்தீங்கன்னா நீங்கள் 60 to 18% we are also contributing as a farmer. That you will agree or not? ஸோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி முக்கியமோ அதே மாதிரி நம்ம இந்தியன் ஜிடிபிக்கு வந்துட்டு அதே ஃபார்மர் செக்டர், ஃபார்மிங் செக்டருமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண மாதிரி வந்திருக்கீங்களோ, we are also came with our pains and problem to share with மிஸ்டர் நாகேந்திரன் நரேந்திரன் சார் கிட்ட நம்ம வந்திருக்கோம். எங்களோட தொழில்பத்திற்குமே நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி எங்களுக்குமே உங்கள் சப்போர்ட் வேணும். ஒசூர் இண்டஸ்ட்ரி செக்டருக்குமே இங்கே வந்துட்டு லார்ஜ் கேன்டீன் செக்டர்ஸ் வந்துட்டு ஒசூர் ரன் ஆகிட்டு இருக்குது. அசோக் லைலாண்ட், டிவிஎஸ், லேக்ஸ் ஆஃப் பீப்புள் தேர் ஃபீடிங் வித் தேர் கேன்டீன் சர்வீசஸ். ஸோ அது வந்துட்டு ஒசூர் மார்க்கெட்ல இருந்தால் மேஜராக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஸோ இது வந்துட்டு ஓஸ்டியா செக்ரட்டரி இங்கே இருக்காங்க. வி ஆர் கேம் ஃப்ரம் 20 to 25 வில்லேஜ் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன்லேருந்து இங்கே வந்திருக்கோம். எங்களுக்குமே நீங்கள் இண்டஸ்ட்ரியல் சைட்லேருந்து ஒரு அசோசியேஷனாக நீங்கள் ஃபார்மட் பண்ணி டைரெக்டாக நீங்களே எங்கள் சைட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஏதோ ஒரு நீங்கள் கூட்டம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை ஆக்சுவலாக அவர் பேச வரும்போது என்ன பேச போகிறாருன்னு எனக்கு புரியல. பட் ஹஸ் டன் அ குட் மார்க்கெட்டிங் ஓவர் ஹியர். ரியலி உங்கள் டீமில் அவர் இருக்கிறது நீங்கள் கொடுத்து வச்சுட்டோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே இப்போ ஒரு சர்வீஸ் பண்ணால் நல்லா இருக்கு. எப்படியும் ஸ்மால் ஸ்கேல் இல்லாமல் பெரிய கம்பெனி இன்னைக்கு கிடையாது. அது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். என்னுடைய பிரசிடென்ட், டான்சியாவுக்கு ஜாயின்ட் செக்ரட்டரி. இப்போ இந்த கோரிக்கை வந்து ரொம்ப நாளாக கலெக்டருக்கு இப்போ லாஸ்ட் டைம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னே கோரிக்கை வச்சோம். முதலமைச்சர் வரும்போது குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் வந்துட்டு லெட்டர் கொடுத்துருந்தோம். அவங்களும் லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. இங்கே ஒசூரை நியரஸ்டில் ஒரு 15 கிலோமீட்டரில் எந்த லேண்டும் இல்லைன்னாங்க. நேற்று தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிட்கோ எம்டி மீட் பண்ணி ஒரு 17 ஏக்கரில் மைக்ரோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் உருவாக்க சொல்லி லெட்டர் கொடுத்துருக்குறோம். அவரும் மண்டே இல்லை டியூஸ்டே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது கண்டிப்பாக வரும் சார். மைக்ரோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து ப்ரப்போசலில் இருக்குது. தான் அவங்களுக்கான ஒரு எஸ்டேட் இங்கே நீங்கள் வேணும்னு கேட்குறீங்க. நிச்சயமாக தலைவர், நம்மளுடைய தலைவரும் இதே இண்டஸ்ட்ரீஸ்க்கான மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. அவர் ஐமால ஒரு மீட்டிங் நடந்தது சென்னையில். ரொம்ப அதிபதிக்கும் எங்கள் நண்பர்